பொழிவோம் பாடுங்கள், பலி செய்வோம் பாருங்கள், பண் பொழிவோம் பாடுங்கள். நிகரில்லாத பலி இறைவன் தந்த பலி, நிதமும் மனித குலம் நாம் செய்வோம். நிகரில்லாத பலி இறைவன் தந்த பலி, நிதமும் மனித குலம் நாம் செய்வோம். பலி செய்வோம் பாருங்கள், பண் பொழிவோம் பாடுங்கள். வல்ல இறையினர் வேண்டிடுவோம், நல்ல மணமலர உள்ளம் கனிவுகள். வல்ல இறையினர் வேண்டிடுவோம். வாழும் வார்த்தைகள் ஏந்தி வழங்கும் பல் மேடை வளமாய் வந்து சூழ்ந்திடுவோம். வாழும் வார்த்தைகளை ஏந்தி வழங்கும் பல் மேடை வளமாய் வந்து சூழ்ந்திடுவோம். மனிதர்கள் நாம் புனிதர் என, மனிதர்கள் நாம் புனிதர் என, மகிமையால் நிறைந்த மறைமணி அருளின் தாளினை பணிவோம் பயனடைவோம். பலி செய்வோம் பாருங்கள், பண் பொழிவோம் பாடுங்கள். மணமலர உள்ளம் கனிவுகள். வல்ல இறையினருள் வேண்டிடுவோம், நல்ல மணமலர உள்ளம் கனிவுகள். வல்ல இறையினருள் வேண்டிடுவோம். வல்ல மேடு பாரம் சோழ்ந்து பாரில் போர் மனதை கலந்திடுவோம். அருளின் திருப்பலி பொருளாய் நிலைத்திடுவோம். பலி செய்வோம் பாருங்கள், பண் பொழிவோம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித இஞ்ஞாசியார் திருவிழா 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் அருட்தந்தை ஏர்னஸ்ட் அந்தோணிசாமி அவர்களையும், பங்கு தந்தை மற்றும் அருட்தந்தையரையும், பங்கு மக்கள் அனைவரையும், அனைத்து அன்பியங்கள் தாமரைக்குளம் பிரதர்மேடு இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். புனித இஞ்ஞாசியார் 1491ஆம் ஆண்டு பிறந்தார். மனம் போன போக்கில் அரச மாளிகையில் பகட்டாக வாழ்ந்தார். இனிகோ என்ற இஞ்ஞாசியார் ஸ்பெயின் போர் வீரர்களுக்கும் பிரெஞ்சு படை வீரருக்கும் கடும் சண்டை நடந்தது. அந்த சண்டையில் காலில் குண்டு பாய்ந்ததால் கால் ஊனமானது. மருத்துவமனையில் இஞ்ஞாசியார் நேரம் போக முடியாமல் பல புத்தகங்களை படித்தார். அதிலே கிறிஸ்துவின் புத்தகங்களையும் படித்தார். சிந்தித்தார், மனம் மாறினார். பட்டாடைகளை களைந்து மரியன்னையின் பாதத்திலே வைத்துவிட்டு சாக்கு உடை அணிந்தார். உள்ளத்த ஆசைகளை அடக்கி ஏழ்மை, கற்பு,
கீழ்ப்படிதல் முதலிய புண்ணியங்களை கடைபிடித்து பேராசை, சுயநலம், பதவியாசை, பெருமைகள், செல்வங்கள் அனைத்தையும் துறந்தார். பிச்சை எடுத்து சாப்பிட்டார். ரோட்டோரங்களில் படுத்து தூங்கினார். செய்த தவற்றுக்கெல்லாம் மனம் வருந்தி பாவ மன்னிப்பு பெற்றார். சுயநலம் துறந்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் ஈடுபட்டார். இயேசுவின் பாடுகளையும் சாவையும் முன்னிறுத்தி எல்லாமே இறைவனின் அதிமிக மகிமைக்கே என பல ஆன்மீக பயிற்சிகளை அனுசரித்து இயேசு சபையை ஆரம்பித்து பல குருக்களை ஏற்படுத்தினார். உலகில் பல கல்லூரிகளை ஏற்படுத்தி நல்ல ஒழுக்கம், பக்தி, ஆன்மீக பயிற்சிகள் கொடுத்து பல ஆயிரம் மாணவர்களிடையே இறையரசை வளர்த்தார். இன்று உலகம் முழுவதும் சுமார் 21,000 இயேசு சபை குருக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 500 இயேசு சபை அர்ப்பணியாளர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிற்கு புனித சவேரியார், புனித அருளானந்தர், வீரமாமுனிவர் ஆகியோர் பல லட்சம் பேருக்கு திருமுழுக்கு கொடுத்து இறைவனோடு இணைந்திருக்கிறார்கள். இயேசு சபை மறைசாட்சிகளாக 175 பேரும், புனிதர்களாக 17 பேரும், அருளாளர்களாக 7 பேரும் இறையரசுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்றைய திருத்தந்தை ஒரு இயேசு சபை துறவி. எனவே இத்தகைய மாபெரும் புனிதரை பின்பற்றி வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமானவர்களே, ஒவ்வொரு புனிதருக்குள்ளும் ஒரு பாவி ஒளிந்திருக்கிறான். ஒவ்வொரு பாவிக்குள்ளும் எதிர்கால புனிதர் ஒளிந்திருக்கிறார். இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் எல்லோரும் நல்லவர்களே. நல்லவனாவதும் தீயவனாவும் அன்னை வளர்ப்பதிலே என்ற பாடல் வரிகள் இப்பொழுது சமூக தாக்கம் எப்படி இருக்கிறதோ அதுபோலவே வயல்வெளியிலே நல்ல விதைகளைத்தான் விதைக்கிறோம். களைகள் எப்படி வந்தது என்று சொல்லி நாம் வியப்பது போல நல்லவர்களாகத்தானே நாம் பிறந்தோம். நமக்குள்ளே சிறு சிறு சங்கடங்கள் எப்படி நுழைந்தது, சங்கடங்களை எல்லாம் சபலங்களை எல்லாம் பாவத்தை எல்லாம் ஒழித்துவிட்டு புண்ணியமாக முயற்சியிலே இருப்பதுதான் விழா கொண்டாட்டம், அக மாற்றம். அப்படியாக நம்முடைய ஊர் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் இந்த 5ஆம் நாளில் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாருடைய திருநாளை முன்னிட்டு நமக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி மறையுரை ஆற்றி வந்திருக்கக்கூடியவர் கொல்லந்தெருவில் ஊசி விற்கக்கூடாது. நமக்கெல்லாம் அதிமிக பரிச்சயமான அன்பு தந்தை, பாசமுள்ளவர், எல்லோரும் எளிதாக பழகுபவர், இல்லாதவர்களுக்கு வலதுகை செய்வது இடதுகைக்கு அறியாது போல உதவி செய்யக்கூடிய அற்புதமான தந்தை. அருட்தந்தை ஏர்னஸ்ட் இப்பொழுது பழனி பங்கு தந்தையாக இருக்கிறார். அவர்களை நம்முடைய ஊர் பெரியதனக்காரர்கள், அமலவை, லெயுக்கா அருட்சகோதரிகள், பக்த சபைகள், பாடல் குழுவினர், இறைமக்கள் அனைவரின் சார்பாக வருக 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 என்று சொல்லி இருகரம் கூப்பி வரவேற்கிறேன்.
இந்த திருப்பலியானது அனைத்து அன்பியங்கள் தாமரைக்குளம் பிரதர்மேடு இறை மக்களால் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இன்றைய யூடியூப் நிகழ்ச்சியை தாய்மை மீடியா மூலமாக உலகம் முழுவதும் தினந்தோறும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த நன்கொடையாளர் எஸ் ஜோசப் ராஜ் அமலா குடும்பத்திற்காக சிறப்பாக மன்றாடுவோம். சூசைப்பட்டி நாட்டாமை பிளமினால் குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குடும்பத்திலே மரித்த சூசை சின்னப்பன், ஆரோக்கியம், சவரியாயி, பவுலின் மேரி மற்ற குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிரதர்மேடு அன்பிய குடும்பங்கள் சார்பாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மயில் ஜோசப் ராஜ் அமலா குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றியல் திருப்பலியாகவும் குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். சூசைப்பட்டி மரியத்தனம் சாந்தாயி குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குடும்பத்தில் மறித்த சந்தியாகு, சவரியாயி, மரிய ரத்னம் மற்றும் குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆனந்தராயங்கோட்டை முடிகண்ட அந்தோணிதாஸ் பிளமினால் மேரி குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குடும்பத்தில் மறித்த சவரியம்மாள் 18ஆம் ஆண்டு நினைவாகும். மேலும் குடும்பத்தில் மறித்த அருள்சாமி, சேவியர் ராஜ், சங்கைக்குரிய சவரிமுத்துசாமி மற்றும் குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அனுமந்தராயன் கோட்டை வீரக்கல்லார் வீடு எம் அலெக்சிஸ் என்கிராத் மேரி குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவனடி சேர்ந்த இயேசு சபை துறவிகளான பிரதர் அம்புரோஸ், ஃபாதர் பாப்புராஜ் மற்ற குடும்பத்தை மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அனுமந்தராயங்கோட்டை பஞ்சம்பட்டியார் வீடு சேசுராஜ், சலேத் மேரி குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குடும்பத்தில் மறித்த பாத்திமா, ராயப்பன், பீட்டர் மற்ற குடும்பத்தை மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். வெட்டிமுத்து, மதுளமேரி குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குடும்பத்தில் மறித்த விஏ சூசமாணிக்கம் ஆசிரியர் அவர்களுக்காக மேலும் குடும்பத்தில் மறித்த ஆரோக்கியம், பிச்சையம்மாள், இன்னாசியம்மாள் மற்ற குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிரதர்மேடு சேசுரத்னம் சாந்திராணி குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குடும்பத்தில் மறித்த எம்ஏ ஆரோக்கியம், சம்சோன், சபரியார் மற்ற குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அனந்தராயங்கோட்டை முடிகண்ட வீடு அற்புதமேரி குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குடும்பத்தில் மறித்த எம்ஏ ஆரோக்கியம், மரியம்மாள், அந்தோணி மற்ற குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். வீரக்கல்லார் வீடு, பத்ராஸ் வீடு விசுவாசம்மாள் குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குடும்பத்தில் மறித்த ஜான் பீட்டர், சகாரணி, ராயப்பன் மற்ற குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மயில் குஞ்சு வீடு ஜான் போஸ்கோ, அனுசியா மேரி குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குடும்பத்தில் மறித்த ராபேல், குழந்தைத்தர், ஸ்தோமையம்மாள் மற்ற குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆனந்தராயங்கோட்டை வீரக்கல்லார் வீடு அருளானந்தம், சவரியாய் குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குடும்பத்தில் மறித்த ஆரோக்கியம், யாகுளம், அருளப்பன் மற்ற குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த குடும்பங்களுக்கு புனித இஞ்ஞாசியார் வழியாக இவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகும். இறை ஆசீர் கிடைக்கும்படியாகும். குடும்பத்திலே அமைதி, சமாதானம் கிடைக்கும்படியாகும். பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கு படிப்பு, பக்தி, ஒழுக்கம், ஞானம் கிடைக்கும்படியாகும். ஆடு மாடுகள் சுகம் பெறும்படியாகும். விவசாயம் செழித்து ஓங்கும்படியாகவும், செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும்படியாகவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும், திருமண பாக்கியம் நடக்கும்படியாகவும், வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், தீயத்தில் அனைத்தும் ஒழிய வேண்டுமென்றும், இன்னும் இந்த குடும்பத்திலே மரித்து மறக்கப்பட்ட அனைத்து முன்னோர்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த பரிசுத்தமான திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையெல்லாம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையாலும் கண்ணியான பரிசுத்தமரியாதையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டுகொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன்
நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்கள் தவறுகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா நிறை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்புமாக. என்றும் வாழுமில்லாமல்ல இறைவா, உமது பெயரின் அதிமிகு மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகிலே தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, அருள் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யானை இடுகிறீர்கள். பாகாலுக்கு தூவம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலுள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே என் தேவனே, நீரே என் வாழ்வின் ஜீவனே, நான் பாடுவேன் புது வசந்தமே, என்னும் தேடுவேன் உன் சொந்தமே. இயேசுவே என் தேவனே, நீரே என் வாழ்வின் ஜீவனே. தவித்த போது ஆறுதலாய் நீ வந்தாய். கல்லும் முள்ளும் கடந்து வந்தேன், கண்மணி போல் என்னை காத்தாய். ஆறாத துயரில் நான் தவித்த போது ஆறுதலாய் நீ வந்தாய். கல்லும் முள்ளும் கடந்து வந்தே கண்மணி போல் என்னை காத்தாய். என் இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்விலே இன்பமே, உந்தன் நிழலாய் நான் வாழுவேன், உன்னருள் மொழியாய் நான் ஆகுவேன். இயேசுவே தேவனே, நீரே என் வாழ்வும் ஜீவனே.
துன்பங்கள் என்னை விழுத்தாட்டும் போதும் சிறகினில் என்னை தாங்கிக் கொண்டார். சொந்தம் பந்தம் பிரிந்த போது அன்போடு என்னை அணைத்தார். துன்பங்கள் என்னை விழத்தாட்டும் போது சிறகினில் என்னை தாங்கிக் கொண்டார். சொந்தம் பந்தம் பிரிந்த போது அன்போடு என்னை அழைத்தார். என் தேவனே, என் தலைவனே, என் வாழ்விலே என்றும் கீதமே, உந்தன் உறவில் நான் வாழவே உன்னருள் என்றும் தாருமையா. இயேசுவே என் தேவனே, நீரே என் வாழ்வின் ஜீவனே, நான் பாடுவேன் புது வசந்தமே, என்றும் தேடுவேன் உன் சொந்தமே. இயேசுவே என் தேவனே, நீரே என் வாழ்வின் ஜீவனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பெற்ற வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஒரு உமை விண்ணரசை பின்வருமாறு நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமை மணிகளுக்கு இடையே களைகளை தூவிவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பிரித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வருவரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அனைவரும் எழுந்து நிற்போம். நம் மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஆற்றல் மிக்க இறைவா, உமது நற்செய்தியின் மூலம் இறை அரசை கட்டியெழுப்ப இயேசு சபை என்னும் படையை ஏற்படுத்தி கிறிஸ்துவின் அன்பை, அருளை, ஒளியை உலக மக்கள் அனைவர் உள்ளத்திலும் பல்வேறு பணிகள் மூலம் எடுத்துக்காட்டி மக்கள் அனைவரையும் இறையரசின் சொந்தங்களாகிய புனித இஞ்ஞாசியாரை போல் திருச்சபையின் ஆயர்கள், குருக்கள் மக்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவின் ஒளியை ஒளிர்விக்க வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்கு என்ற விருதுவாக்கோடு இயேசுவை தனது ஒப்பற்ற செல்வமாக ஏற்றுக்கொண்டு ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளை வாழ்வாக்கி தனது நினைவு, அறிவு, உள்ளம் அனைத்தையும் ஆண்டவர்வால் அர்ப்பணித்த புனித இஞ்ஞாசியாரைப் போல நாங்களும் ஆசைகள், பெருமைகள், செல்வங்கள் அனைத்தையும் வெறுத்து உமது அன்பையும் அருளையும் நிறைவாக பெற்று உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ உமது வரங்களை பொழியுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றவரே, உம்மை போல் ஏழை எளியவரிடம் பரிவு காட்டிய புனித இன்னாசியாரின் பாதுகாவலில் வாழும் எம் பங்கு இறைமக்களை உம் பாதத்தில் வைக்கிறோம். அனைவருக்கும் நல்ல உடலுள்ள சுகம் கொடுத்து நாளும் உம் பாதுகாப்பில் பராமரிப்பில் வளரவும், மேலும் எங்களுக்கு போதுமான மழையை கொடுத்து எங்கள் விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடுகள் சுகத்துடன் நல்ல பலன் கொடுக்கவும் ஆண்டவரை உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை மிக்க இறைவா, எங்கள் ஊரில் உள்ள பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கும் இளைஞருக்கு மனவாழ்வு அமைவும், இளைஞர்கள் மது, போதை பழக்கம், செல்போன், நவீன கலாச்சாரம், சினிமா, தொலைத்தொடர்பு இவைகளில் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் இதனால் வரும் பாதிப்புகளை உணர்ந்து தீமைகளில் இருந்து விடுபட்டு இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு ஒழுக்கமுள்ளவர்களாக எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கவும் பண்பார்களாக வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகள், கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எம் புனிதர் புனித இன்னாசியாரின் பரிந்துரையால் நாங்கள் எல்லாம் உடல் உள்ள சுகம் பெற எங்களது வாழ்வில் ஆற்றல், நம்பிக்கை, தொடர் விசுவாசம் கொண்டவர்களாக எல்லாமும் பெறுவோம் என்ற எண்ணத்தோடு எங்களது வாழ்வை தொடர இன்னும் எது எது எங்களுக்கு நன்மை பயக்குமோ அவற்றையெல்லாம் தக்க காலத்திலே நீரே தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளித்தேன்.
உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர் உடையளித்தேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். எங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலியானது எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நடத்துவதற்காகவும் மது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் நவநாளில் நாங்கள் தரும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தவனவாய் இருப்பனவாக. புனிதருக்கெல்லாம் ஊற்றாகிய நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகையும் மறைபொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புனித ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து உம்மைய காலமும் போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு
இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை எங்களுக்காக கையளித்த நேரத்தில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர் அனைவருக்கும் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வினை தரும் அப்பத்தை மீட்பை தரும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்கள் எல்லோரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் தாமஸ் பால்சாமி, இன்று இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற அனைத்து அன்பியங்கள், தாமரைக்குளம் இறைமக்கள், பிரதர்மேடு இறைமக்கள் அத்தனை பேரையும் உம் அன்பிலே ஒருமுகப்படுத்தி உம்முடைய அருளிலே நிறைவுபடுத்தியருளுமாறு வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயுமான புனித மரியா, எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித இன்னாசியார், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் ஏலாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு தர உம்மை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா விதமான பாவங்கள் பலவீனங்களிலிருந்து எப்போதும் நிலையாக விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்கள் பலவீனங்களை கண்ணோக்காது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அமைதியையும் நிறைவையும் மகிழ்ச்சியையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் சமாதானத்தை அறிவிப்போம். உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குகிறவனே செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறை மகன் இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் தனது திருவிருந்துக்கு அழைக்கின்றார். இச்செம்மறியின் திருவிருந்திலே பங்கேற்பதற்காக வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம் எல்லோரையும் காத்து நம்மை நிறைவாழ்விற்கு அழைத்துச் செல்லும். உலகாளும் தலைவன், உயிருள்ள இறைவன், துதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம்.
தேவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரமிது. செல்கின்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்தவர் நமையெல்லாம் அழைக்கும் நேரமிது. சேவையில் இருப்பவர் அனைவரை தேடி பணி செய்ய அழைக்கும் நேரமிது. ஆனந்த நேரமிது, ஆனந்த நேரமிது, அருள்மழை பொழிகிறது. கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாளும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரமிது. அயலாரை தேடி நேசித்த இறைவன் பாதையில் சென்றிடும் நேரமிது. நண்பனுக்காக உயிர் பெற அழைத்தவர் யாகத்தை உணரும் நேரமிது. ஆனந்த நேரமிது, ஆனந்த நேரமிது, அருள்மழை பொழிகிறது. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அற்றியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும், பிரிந்திடாவண்ணமாய் என்றும் கண்ணிடும். ஒரு சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதாம் உம்மை வாழ்த்தவே வருக அன்போடு என்னை ஏவிட
நன்றியும் பாராட்டும். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் அன்பு தந்தை ஏர்னஸ்ட் அந்தோனி சாமி. பன்முக தகுதிகளுக்கும் திறமைகளுக்கும் உரித்தானவர். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு பயணம் செய்து அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதல் வழக்கறிஞர், மிகச்சிறந்த கருத்துக்களை எடுத்து உரைப்பவர், கல்விமான், நிர்வாகப் பணியிலே மிகச்சிறந்த பணிகளை செய்தவர். இதெல்லாம் நமக்கு தெரிந்த நல்ல பண்புகள். வாழ்வின் யதார்த்தத்திலே அவர் வெளியில் தெரியாமல் உதவி செய்தது எண்ணற்ற பேர். சாமி எங்கள்கிட்ட வருவாங்க, எங்களுடைய குடும்பத்தை பார்ப்பாங்க, யாருக்கும் தெரியாமல் இவ்வளவு தொகை கொடுத்தாங்க என்று சொல்லி நம்முடைய பங்கிலிருந்து பலர் எனக்கு சாட்சியாக சொல்லியிருக்கிறார். இந்த நல்ல நாளில் அவர் திருப்பலிக்கு வந்து சிறந்ததொரு மறையுரையாற்றி கடவுளிடம் மனதை ஒருமைப்படுத்துங்கள், உறவுகளுக்கு இலக்கணமாக இருங்கள் என்று சொல்லி நமக்கு ஆசி உரையும் அறிவுரையும் வழங்கி இருக்கிறார். அந்த அன்பு தந்தையை நம்முடைய ஊர் பெரியதனக்காரர்கள், நம்முடைய அருட்சகோதரிகள், அமலவை லெயுக்கா அருட்சகோதரிகள், பக்த சபைகள், பாடல் குழுவினர், நம்முடைய பங்கிலுள்ள இறைமக்கள் அத்தனை பேரின் சார்பாக நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் இந்த பொன்னாடையை போற்றி மகிழ்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய இந்த நவநாள் திருப்பலி மறையுரையை யூடியூப் நிகழ்ச்சியில் இன்று வழங்க உதவி செய்வோர் எஸ். ஜோசப் அமலா அவருடைய குடும்பத்தார். அவர்கள் இந்த பொறுப்பாளர் தந்தை அந்தோனிசாமி அவரிடம் அன்பளிப்பை வழங்குகின்றார். அறிவிப்புகள். நாளை காலை 4:30 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் திருப்பலியானது நிறைவேற்றப்படும். 2வது திருப்பலி நடைபெறாது. நாளை நம்முடைய பங்கில் நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எனவே தீவ நற்கருணை சுற்றுப்பிரகாரம் இருப்பதால் நாளை இறைமக்கள் 6:30 மணிக்கு இந்த திருப்பலியில் பங்கெடுத்து அதனைத் தொடர்ந்து இந்த நற்கருணை பெருவிழாவில் கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். நாளை திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தை எஸ். ஜான் நெப்போலியன் டிஎம்எஸ் இயக்குனர் அவர்கள். நற்கருணை ஏந்தி வருபவர் அருள் தந்தை இஞ்ஞாசி, பங்கு தந்தை ஆத்தூர். திருப்பலியை சிறப்பிப்போர் புனித வின்சென்ட் தே போல் சபை, பாஸ்கா குழு, இளைஞர் இயக்கம், மரியாயின் சேனை, ஆலய பணியாளர்கள், திரு தூக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள். யூடியூப் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரோம்பட்டியாருடைய ஞான ஆரோக்கிய மகன் ஜி. வில்லியம் ஆரோக்கியம் குடும்பத்தினார். மற்றும் சில அறிவிப்புகள். எனவே நாளை இந்த நற்கருணை பெருவிழாவிற்காக பூக்கள் அதிகம் தேவைப்படுகிறது. எனவே உங்களுடைய பூக்களை, உங்களால் முடிந்த பூக்களை அருள் சகோதரி இல்லத்தில் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை நற்கருணை பெருவிழாவை முன்னிட்டு உங்களுடைய தெருக்களை சுத்தமாகவும்
தண்ணீர் தேங்காமலும் இருக்குமாறும் அன்போடு வேண்டுகின்றோம். அதே போல இந்த நற்கருணை பவனியானது தொடர்ந்து வந்து நாளை நற்கருணை ஆசிரானது நம்முடைய ஆலயத்திலேயே நடைபெறும். எனவே நாளை நடைபெறக்கூடிய இந்த நற்கருணை பெருவிழாவில் பங்கு இறை மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, உங்களது பங்கு தந்தை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கும் லெயுகா சிஐசி அருட் சகோதரிகளுக்கும் இறை மக்கள் அனைவருக்கும் புனித இன்னாசியார் நம் பங்கு திருநாள் வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்றேன். உங்களது பங்கு தந்தை எனக்கு இந்த வாய்ப்பினை தந்ததற்காக அவருக்கு தனிப்பட்ட விதத்திலே நன்றியை செலுத்துகின்றேன். பொதுவாக திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் நாங்கள் சாமியார்கள் ஒருத்தரோடு பேசும்போது சாமி சாமி என்று தான் சொல்லுவோம். அதே போல் நானும் பலரை சாமி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவோம், பேசுவோம். நான் ஒரு சிலரை மட்டுமே பெயர் சொல்லி தந்தையர்களை கூப்பிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சிலருள் ஒருவர் உங்களது பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்கள். நிறைய சொல்லலாம், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன்னா, திண்டுக்கல் மறை மாவட்டம் அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. பலரும் ஏன் அப்படின்னு கூட கேட்கலாம், எதற்கு என்று. எனக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் திருத்தலங்களாக இருக்கின்ற மாரம்பாடி புனித பெரியாந்தோணியார் திருத்தலமும், அருகிலே இருக்கின்ற புனித மதலேன் மரியாள் வக்கம்பட்டி திருத்தலமும் இன்றைக்கு இந்த அளவிற்கு வளர்ச்சி கண்டிருக்கின்றது என்றால் தந்தை அவர்களுடைய துணிவான முடிவு, அவர் அங்கு மேற்கொண்ட பணிகள் தான். ஒரு நாள் திடீர்னு அங்கிருந்த மாரம்பாடியில் பிரைமரி ஸ்கூல் கட்டடம் ரொம்ப அமைப்பில்லாமல் அது இருந்தது. அதை யார்கிட்டையும் சொல்லலை, கேட்கக்கூட இல்லை, யார்கிட்டையும் அனுமதி. ஒரே நாளில் திடீர்னு இடிச்சிட்டார். இன்றைக்கு அந்த திருத்தலத்தில் மாரம்பாடிக்கு போனீங்கன்னா அவர் இடித்து விட்டு அந்த கட்டடம் பிரைமரி ஸ்கூலில் அப்படியே அங்கிட்டு கொண்டு போனார். அதனால்தான் இன்று அது ஒரு திருத்தலமாக எல்லா வசதிகளையும் கொண்டிருக்கின்றது. அதே போல் வக்கம்பட்டியில் தெரியும், அங்கு அவர் மிக துணிவாக பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் அந்த ஆலயத்தை கட்டி இன்று அதுவும் மிகச்சிறந்த திருத்தலமாக இருக்கின்றது. எனவே நான் இப்போ கொஞ்ச நேரம் சாமிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னோடியாக 5 ஆண்டுகள் பழனி பங்கிலே சிறப்பாக பணியாற்றினவர். அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களை மாதிரி துணிவாக என்னால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு கூட அவர்கிட்ட நான் சொல்வதுண்டு. எனவே அந்த வகையிலே அருட்தந்தை அவர்கள் பேரருட்தந்தையாக இங்கு பங்கு தந்தையாக அனுமந்தராயன்கோட்டை மறைவட்டத்திற்கு மறைவட்ட அதிபராக வந்திருப்பது எனக்கெல்லாம் மகிழ்ச்சி. எனவே மீண்டும் தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. அனைவரும் எழுந்து நின்று இறுதி ஜெபத்தை ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இந்நவநாள் பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இத்திருப்பலி எங்களை அழைத்துச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் என்றுமெங்கும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மோதாதே தாயார் செய் முற்பாவ முற்றாய். ஆதியில் ஆதோனை மாதே நீ பெற்றாய். தாயே நீ ஆனதா தாவரித்தேனே நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே. வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியின் பேராலே கிறிஸ்துராஜா வாழ்க, மரியை வாழ்க, புனித லோயலா இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.